வார்த்தை என்னிடத்துல பேசினது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். எஸ், பைபிள் சொல்லுது, for freedom Christ has set us free. அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. கர்த்தர் என்ன பண்ணார? நம்மள தமிழ்ல வாசிங்க, ரொம்ப அழகா இருக்குது அந்த வார்த்தை. வாசிக்கல யாராவது வாசிங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. பைபிள் சொல்லுது, இங்கிலீஷ்ல ரொம்ப நல்லா சொல்லுது. So Christ has truly set us free. Hallelujah. இந்த மாதம் ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? கம்ப்ளீட்டா நம்மளை கர்த்தர் விடுதலை ஆக்கின்னு இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. கம்ப்ளீட் ஃப்ரீடம். ஆமென், அல்லேலூயா. என்னென்னத்துலலாம் ஃப்ரீடம் வேணும்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கங்க. முதலாவது ஃப்ரீடம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. ஃப்ரீடம்னா என்ன? யாராவது சொல்லுங்க. நம்மளுக்கு காந்தி என்ன கொடுத்துக்கிறார்? என்ன கொடுத்துக்கிறார்? ஃப்ரீடம் கொடுத்துக்கிறார். எவ்வளோ பேர் உண்மையாக சொல்ல முடியும் ஃப்ரீடம் இருக்குதுன்னு? காந்தி உண்மையான ஃப்ரீடம் கொடுத்துக்கிறாரா? வேலைக்கு போனால் தான் நம்மளுக்கு என்னது? பூவா. இன்னைக்கு வேலைக்கு மாற்ற நம்ம போகலன்னா நம்மளுக்கு பூவா இல்லை, இல்லையா? ஸோ இது ஃப்ரீடம் இல்லை, இது இன்னும் அடிமை தானே தான். ஆமென், அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் இந்த இடத்துல, அதே கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் நன்றாய் ஓடினீர்கள். தடை செய்தது யார்? பைபிள் சொல்லுது இங்கிலீஷ்ல ரொம்ப நல்லா. You were running the race so well. Who has held you back from following the truth? It is certainly not God, for He is the one who called you to freedom. He is the one who called you to freedom. Hallelujah. ஏசப்பா என்னத்துக்காக வந்தார்னா நம்மளை விடுதலை ஆக்கிறதுக்காக வந்தார். ஆமென், அல்லேலூயா. இந்த மாதத்தில் ஆண்டவர் சொன்ன சில வார்த்தைகள் என்னன்னா, உங்களுக்கு சில காரியங்கள் இந்த ஆண்டவர் விடுதலை ஆக்குவார். எந்தெந்த காரியங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க. பல வருஷமாக உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் எதெல்லாம் பிடிப்பட்டு இருக்குதோ, ஒருவேளை பாவமாக இருக்கலாம், ஒருவேளை அடிமைத்தனமாக. எகிப்தில் ஜனங்க எல்லாரும் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. பைபிள் சொல்லுகிறது, அவர் நம்மளை என்னத்துக்காக வந்தாரா? கிரைஸ்ட் கேம் டு செட் அஸ் ஃப்ரீ. அப்படின்னா ரொம்ப கட்டப்பட்டவர்களாக இருக்குவீங்க. ஆனால் கர்த்தர் உங்களுக்குள்ளே வந்தது எதற்காக? உங்களை விடுதலை ஆக்குறதுக்காக. ஆமென், அல்லேலூயா. போன மாதம் நீங்கள் எதுலெல்லாம் கட்டப்பட்டிருந்தீங்களோ இந்த மாதம் கர்த்தர் விடுதலை ஆக்குவார். எவ்வளோ பேர் நம்புறீங்க? ஆமென், அல்லேலூயா. போன மாதம் ரொம்ப பிரயாசப்பட்டு எல்லாத்தையுமே செய்தீங்க. இந்த வாட்டி கர்த்தர் விடுதலையோடு ஆண்டவர் செய்வார். இந்த வாட்டி எப்படின்னா பாரமே இல்லாமல், கஷ்டமே இல்லாமல், லகுவாய். பைபிள் சொல்லுது, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சத்துருவை என்ன பண்ணுவாரா? நீக்கி எடுப்பார். ஆமென், அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு உண்மையான ஃப்ரீடம் மாற்றம் இல்லைன்னா அவனை யாரோ கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஆக்சுவலி ஃப்ரீடமுக்கு ஆப்போசிட்டான ஒரு வேர்டு என்ன தெரியுமா? கண்ட்ரோலிசம். கண்ட்ரோல் யார் பண்ணுவாங்க தெரியுமா? பிசாசு தான் கண்ட்ரோல் பண்ணுவான். அவங்கள என்ன பண்ணுவான்? கண்ட்ரோல் பண்ணுவான். சில பேர் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது என்னென்ன தெரியுமா? மைண்டில். சில பேர் இருதயத்தில் கண்ட்ரோல் பண்ணுவான். சில பேர் வாழ்க்கையில் கண்ட்ரோல் பண்ணுவான். சில பேர் வேலையில் கண்ட்ரோல் பண்ணுவான். சில பேர் பிஸ்னஸில் கண்ட்ரோல் பண்ணுவான். சில பேருக்கு எல்லாமே இருந்து கூட ஏதோ ஒரு காரியத்தை என்ன பண்ணின்னு இருப்பான்? கண்ட்ரோல் பண்ணிங்கிறான். ஆனால் பைபிள் சொல்லுது, கிரைஸ்ட் ஹஸ் செட் அஸ் ஃப்ரீ. ஆமென், அல்லேலூயா. உங்களை இயேசு என்ன பண்ணிக்கிறார்? உங்களை விடுதலை ஆக்கியிருக்கிறார். உங்கள் சாபத்தெல்லாம் சிலுவையில் என்ன பண்ணிக்கினார்? இயேசப்பா எல்லாத்தையும் எடுத்து அவர் சாபமாய் மாறினார். ஆமென், அல்லேலூயா. ஒருவேளை பாவமாக இருக்கலாம், ஒருவேளை கில்ட்டியாக இருக்கலாம், ஒருவேளை வெக்கமாக இருக்கலாம், ஒருவேளை அவமானமாக இருக்கலாம், ஒருவேளை தோல்வியாக இருக்கலாம், ஒருவேளை வேறு எந்த விஷயத்தை நீங்கள் சொல்ல முடியாத சில காரியத்தினால கட்டப்பட்டுக்கலாம். ஃபினான்ஷியலாக கூட இருக்கலாம். அது என்னென்ன இருக்கட்டும் பிரதர், ஆண்டவர் விடுதலை ஆக்குவார். ஆமென், அல்லேலூயா. ஒரு பிரதர் நேற்று 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு சொன்னார், ஆண்டவர் இது எப்படி செய்தாருன்னே தெரியல. ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாரா, ஆண்டவர் சொன்னாரா, நல்லா போய் நின்றுச்சா. இம்மிடியட் ஆண்டவர் சொன்னாரா, இந்த பிஸ்னஸை விட்டுருனாரா.
ஏசப்பா எப்படிப்பா இந்த பிஸ்னஸ் விட வேண்டியும் அப்படின்னு சொன்னார். இல்லை, நீ இந்த பிஸ்னஸை விடு, இது சரியில்லை, எனக்கு பிடிக்கல, நீ விடு அப்படின்னாரா. ஏன்னா நீ எனக்காக நீ டைமை கொடுக்க மாட்டேங்கிற, இந்த பிஸ்னஸை விடு, இன்னொரு பிஸ்னஸ்க்கு தான் ஆரம்பினாரா. அவர் புது எக்ஸ்பீரியன்ஸா. ஏன்னா இந்த வேலைக்கு போயிட்டாருன்னா ரொம்ப கட்டப்பட்ட மாதிரிக்கு தான், அப்படியே என்ன சொல்கிறது, கடவுளுக்கே நேரம் இல்லாத மாதிரிக்கு தான். அதனால் ஆண்டவர் இவர்கிட்ட தெளிவாக பேசினாரா. அவர் சில காரியங்களெல்லாம் அவர் பிஸ்னஸை சொல்லும் போது யோசிச்ச, இல்லை எனக்கு இது பிடிக்கல பிரதர் அப்படின்வார். சரி பரவாயில்லைங்க பிரதர் அப்படின்னு சரி ஜோம் பண்ணிட்டு ஆரம்பித்தாரா. அந்த பிஸ்னஸில் 5 மாதத்தில் வர இன்கம்மு இதில் 2 மாதத்தில் ஆண்டவர் கொடுத்துட்டாரா. மிச்சம் இன்னொரு மாதம் என்ன பண்ணாரா தெரியுமா, விடுதலையோட போய் ஊழியம் பண்ணிட்டு வந்தாரா தமிழ்நாட்டில். அல்லேலூயா, நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. பரிசுத்த ஆவியான விடுதலை ஆக்கினா மெய்யாகவே விடுதலை, சத்தியத்தை அறிவீர்கள். என்ன பண்ண உங்களுக்கு விடுதலை. எவ்வளோ பேர் விடுதலையோடு இருக்கிறீங்க? ஆமென் அல்லேலூயா. நம்மளாம் எண்ணத்தில் விடுதலை தெரியுமா, சரீரத்தில் விடுதலை இல்லை, நம்மளாம் மைண்டில் ஆல்ரெடி விடுதலையாக இருக்கிறோம். அதனால தான் வெளியே எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் பார்த்துக்குவார், கர்த்தர் செய்வார். ஆமென் அல்லேலூயா. நம்ம சர்ச்சுக்கு ஒரு பிரதர் வர நேற்று 12 மணி வரைக்கும் என் கூட பேசிட்டு போனார். கிறிஸ்டியனு ஒரு பேர், கிறிஸ்டியனு அப்படின்ற ஒரு பிரதரு. அவர் நம்ம சபைக்கு எப்போ வந்தாருன்னா, ஒரு நாட்கள் சபையை தேடி வந்துன்னு இருக்கிறார். அப்போ இந்த இடத்துல சத்தத்தை கேட்டு அவர் மேலே வந்துருக்கிறார். அவர் ஆக்சுவலாக வேறு ஏதோ சர்ச்சுக்கு போகணுமா இருந்துச்சு, இந்த சபைக்கு வந்துட்டு இருக்கிறார். நீங்கள் பாருங்கள் கடவுள் எப்படியெல்லாம் ஒரு மனுஷனை தொடுறாருட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இது கேட்க எனக்கு. அவர் சொல்கிறாரு, என்னுடைய பையில் என்னுடைய தூக்கு கயிறு எடுத்துன்னு வந்தேன் நான் கடவுள்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு. என்னன்ட்டு இதில் நான் என்ன ஆகணும், இன்றைக்கி நான் இங்கேருந்து போகும்போது நான் தீர்மானம் பண்ணிக்கிறேன், நான் செத்து போகணுன்னு சொல்லிட்டு. அவர் முடிவு பண்ணிட்டுக்கிறாரா, நான் செத்து போகணுன்ட்டு. வந்த பிறகு அந்த பிரசங்கம் அன்றைக்கி என்ன இருந்துச்சா, மரணத்தை கர்த்தர் ஜெயித்தாரா. ஆமென் அல்லேலூயா. அப்போனா நீங்களும் கர்த்தர் ஜெயிக்க வைப்பார், தோல்வி தான் இல்லை, மரணத்தான் ஒரு முடிவு இல்லைன்னு சொல்லிட்டு அன்றைக்கி பிரசங்கத்தில் ஆண்டவர் பேசினுக்கிறாரா. அன்னைக்குன்ற பாட்டுக்கு இவர் வந்திருக்கிறாரா. அன்னைக்கு தொட்ட ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறார். என்ன சொல்கிறார் தெரியுமா, எனக்கு 26 வருஷம் குழந்தை இல்லை. நேற்று அவர் அவ்வளோ அழகாக உக்கானின்னு சொல்லிங்கிற, ஐயா நீங்கள் அன்றைக்கி சொன்னீங்க 3 வருஷம் குழந்தை இல்லாதவங்க டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க, நான் 26 வருஷம் எனக்கு குழந்தை இல்லை. எனக்கும் என் மனைவிக்கு எவ்வளோ பர்சனல் ப்ராப்ளம் இருந்துச்சு. நேற்று பர்சனல் ப்ராப்ளம் பற்றி பேசும்போது அவர் ஷேர் பண்ணியிருந்தார். அப்போ சொல்கிறார் அவர், எனக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்துச்சு, ஆனாலும் கர்த்தரை நான் நம்பினேயா. ஆமென் அல்லேலூயா. ரோட்டில் தூங்கி இருக்கிற, வீடு இல்லாமல், வேலை இல்லாமல் எத்தனையோ கஷ்டப்பட்டு இருக்கிறேன். கடவுளை கேட்குவேன், ஏன் எனக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறேன் அப்படின்ட்டு. ஆனால் நான் இன்றைக்கி சொல்கிறேயா, நேற்று 2,15,000 ரூபாய் கொடுத்து ஒரு பெரிய வண்டியை வாங்கி கீழே நிற்க வச்சு ஏசப்பா கொடுத்தார். ஐயா ஜெபம் பண்ணுங்க, எனக்கு நல்ல வேலையை ஏசப்பா கொடுத்துருக்கிறார். ஆமென் அல்லேலூயா. அவர் கட்டப்பட்டிருந்தார். He was controlled by the spirit called suicide. ஆமென் அல்லேலூயா. அதுக்கு தான் இயேசு ஒரு மனுஷனுக்குள்ளே வந்தார்னா என்ன பண்ணுவார் தெரியுமா, ஃபஸ்ட்டு உங்களை விடுதலை ஆக்குவார். ஃபஸ்ட்டு உங்களை என்ன பண்ணுவார், விடுதலை ஆக்குவார். உன் வாழ்க்கையில் இருக்கிற பாரங்கள் எல்லாம் ஒவ்வொரு சங்கிலியும் கழட்டுவார். போயிட்டு அவர் என்ன தெரியுமா பண்ணிக்கிறார், அவர் மனைவி கிட்ட போய் பேசிட்டு வந்துக்கிறார். ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு பிரசங்கத்தை கேட்டுக்கிறார், கர்த்தருக்குள்ளே இருக்கிறவங்க எப்படி இருக்கணும்ன்ட்டு, மன்னிக்கணும் அப்படின்ட்டு. அவங்க ஃபேமிலியில் ஏதோ ஒரு பிரச்சனையா, அவர் ஜெபம் பண்ணிட்டு போனாரா, ஐயோ பிரச்சனையே இருக்கக்கூடாதுன்னு. போய் பார்த்தா எலெக்ஷனுக்கு போய்கிறார் தமிழ்நாடுக்கு. எலெக்ஷனுக்கு ஓட்டு போட்டுட்டு வரும்போது அவங்க ஃபேமிலியை மீட் பண்ணுறாரா, பிரச்சனை ஆன மாதிரியே இல்லையா ஃபேமிலி, எல்லாரும் நார்மலாக பேசுகிறாங்களா. அவரே யோசிக்கிறாரு, எப்படி ஆண்டவர் இதெல்லாம் விடுதலை கொடுத்தார். ஆமென் அல்லேலூயா. ரொம்ப ஜெபம் பண்ணாரா, எனக்கு ஹோட்டல் வேலை கிடைச்சா எனக்கு சண்டே லீவ் வேணும்னு. என்ன கேட்டாரா, எந்த ஹோட்டல்லையாவது சண்டே லீவ் இருக்குதா? நீங்கள் சொல்லுங்கள். சண்டேல தான் என்ன இருக்குது, பிஸ்னஸே அதிகம். ஆனால் அவர் கர்த்தரை நம்பினார் பாருங்க. இன்னும் தெரியுங்களா, சண்டே தான் இவருக்கு வேலையே லீவா. ஆமென் அல்லேலூயா. நான் 100 நாள் ஜெபத்துக்கு வரணும் ஆண்டவரே, நான் கட்டப்பட்டுக்கிற வேலையில்னு ஜெபம் பண்ணாரா. அவர் என்ன அழகா சொல்கிறார் தெரியுமா, காலையில் 5 மணிக்கு வேலை ஆரம்பிக்கிறையா, 4 மணிக்கெல்லாம் பேக் லாக் அவுட். 6 மணிக்கு 100 நாள் ஜெபத்துக்கு டான்னு கர்த்தர் என்னை கொண்டு வந்தார். அல்லேலூயா. அப்பனா கட்டு உண்டவர்களை விடுதலையாக்க இயேசு வந்தார். ஆமென் அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் எதிலாவது கட்டப்பட்டு இருக்கலாம், பிசாசின் கையில் பிடப்பட்டு இருக்கலாம். ஒருவேளை எனக்கு விடுதலையே இல்லை ஆண்டவரே, இன்னைக்கு பைபிள் சொல்லுது, God will set you free. ஆமென் அல்லேலூயா.
God will set your mind free. Don't worry. கவலைப்படாதீங்க. இது கொஞ்ச நாள் தான் இந்த பிரச்சனை. ஆனால் இது லைஃப் லாங் இல்லை. இது கொஞ்ச நாள் தான் இதெல்லாம் இருக்கும். இன்னும் கொஞ்ச நாளில் கர்த்தர் நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை மாறி போயிருக்கும். ஆமென். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே என்னவா? விடுதலை. ஆவியானவர் இருந்தாலும் விடுதலை, இயேசு இருந்தாலும் என்ன? விடுதலை. கட்டப்பட்டவங்க மாதிரி இருக்கக்கூடாது. கட்டப்பட்டவங்களாம் எப்படி இருப்பாங்கன்னா நடக்கவே முடியாது. முன்னாடி காலை வைத்தா அவங்களால என்ன ஆக முடியாது, முன்னாடி போவே முடியாது. அவங்க ஏன்னா கட்டப்பட்டுக்கிறாங்க. they have been pulled by the spirit. அது பிசாசுனால கட்டப்பட்டு இருக்கிறாங்க. சில பிசாசுங்களாம் நீங்கள் பார்த்து ரொம்ப பிடிவாதம், அதெல்லாம் கட்டப்பட்டுக்கும். மந்திரத்தினால கட்டப்பட்டுருவாங்க. சில பேர் கடத்தினால கட்டப்பட்டுருவாங்க. சில பேர் அப்பா அம்மாவுடைய செய்கிற தப்புனால பிள்ளைகள் கட்டப்பட்டுக்குவாங்க. சாபம் அது அப்படியே தலைமுறையாக வரும். இதெல்லாம் நம்மளுக்கு என்ன பண்ணுறது? பாண்டேஜுக்குள்ளே கொண்டு வருது. ஆனால் பைபிள் சொல்லுகிறது இயேசு வந்தந்த ஒரு மனுஷனுக்கு என்ன தராரா? ஃபஸ்ட்டு விடுதலை தராரா. ஆமென். அல்லேலூயா. எவ்வளோ பேருக்கு உங்களுக்கு பெரிய பெரிய விஷயத்தில் ஆண்டவர் விடுதலை கொடுத்துக்கிறாரு. ஆமென். அல்லேலூயா. நான் சொல்லட்டோமா, இன்னும் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் ஏசப்பா உனக்கு விடுதலை தருவார். ஆமென். அல்லேலூயா. நல்ல கையை தட்டி ஏசப்பாக்கு நன்றி செலுத்துங்க. ஆமென். அல்லேலூயா. பவுலும் சிலாவும் சிறையிருப்பில் இருக்கும்போது அவங்க என்னவா இருந்தாங்க? கட்டப்பட்டு இருந்தாங்க. கை காலெல்லாம் கட்டப்பட்டு இருந்துச்சு. ஒன்னே ஒன்று தான் இருந்தது அவங்க வாழ்க்கையில். என்னது? அவங்க துதி எடுத்தாங்க. நான் காலையில் எந்திரிக்கும் போது பக்கத்தில் ஒரு சபையில் பாட்டு பாடின்னு கேட்காங்க. துதி எடுத்தா சாத்தான் ஓடுவா. அவை நல்லேலூயா. முறுமுறுத்தா திரும்பி வருவா. முறுமுறுக்காதீங்க, திரும்பி மாப்பிள்ளை வந்துடுவார். அவை நல்லேலூயா. நீங்கள் நினைக்கலாம் எப்போ எனக்கு விடுதலை? நான் சொல்லிட்டா ஆல்ரெடி நீங்கள் விடுதலை பெற்றீங்க. அவை நல்லேலூயா. என்னென்னலாம் ஆண்டவர் விடுதலை ஆக்குவார்னு சொல்லிட்டு நான் முடிக்க ஆசைப்படுங்க. முதலாவது ஏசப்பா வந்தார்னா பைபிள் சொல்லுது அவனை புதிய சிருஷ்டியாய் மாற்றுவார். ஒன் ஹூ இஸ் இன் கிரைஸ்ட் இஸ் a நியூ கிரியேஷன். அப்படின்னா நீங்கள் புதுசாக திங்க் பண்ணுவேன். பழைய தாட்ஸே இருக்காது. பழைய தாட் பாருங்கள். இன்றைக்கி அவருக்கு பேகில் தூக்கு போடுற கயிறு எடுத்துணும். இன்றைக்கி சொல்கிறாரு அந்த கயிறு நான் என்னத்துக்கு யூஸ் பண்ணிங்கிற தெரியுமையா? என் துணி காய போடுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறேயா. ஒரு உயிரை எடுக்கணும்னு நினைச்சு வந்த பிசாசுல கர்த்தர் விடுதலை ஆக்கியிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நல்ல கையை தட்டி ஏசப்பாக்கு நன்றி செலுத்துங்க. நீங்க நினைக்கலாம் எல்லா மனுஷனும் நல்லா இருக்கிறாங்கன்ட்டு. ஆழமா போய் பார்த்தா தான் தெரியும் யாரு நல்லா இருக்குதுன்ட்டு. ஆனா என்ன கேட்டா இந்த உலகத்திலேயே யார் ரொம்ப நல்லா இருக்குவாங்க தெரியுமா? யாருக்கு ரொம்ப நல்ல கான்ஃபிடென்ட் இருக்க தெரியுமா? ஒருத்த விடுதலை பெற்றுவன் தான். அந்த விடுதலை யார்கிட்ட இருக்குது தெரியுமா? இயேசு ராஜாதி ராஜா அவர் ஒருத்தர்கிட்ட. ஏன்னா கிரைஸ்ட் இஸ் த ஒன் ஹூ செட் யூ ஃப்ரீ. ஆமென். அல்லேலூயா. எஸ் we may have thousands of problems, பட் உங்களுடைய ஆட்டிடியூடே மாறிட்டுக்கும். உங்களுடைய ஆட்டிடியூடே மாறிக்கும். அவர் சொல்கிறாரு ஐயா நான் சம்பாதிக்கிறது ரொம்ப கம்மி ஐயா. நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க 3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு பிரசங்கத்தை பார்த்துக்கலாம் விட்றா கர்த்தர்கிறார். அவங்க தமிழ்நாட்டில் சொன்னாங்க என்னப்பா நீனா வாலிப பையனா பல்சர் வாங்கிட்டு இருக்கிறேன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் கர்த்தருக்குள்ளே நான் இளைவனே அப்படி. அல்லேலூயா. அதுக்கு தான் பல்சர் வாங்கினேன் அப்படின்னாரு. அவன் அவர் சொல்லும் போதே என்னன்னா இந்த மனுஷனை கர்த்தர் விடுதலை ஆக்கிட்டு இருக்கிறார். அவனால யாருமே இல்லை பிரதர் அவருக்கு. இங்கே பெங்களூரில் யாருமே இல்லை. அனாதியாக ஒரு ரூமில் தூங்குறாரு. 3 வேளை சோறு ஏசப்பா தராரியா. நம்மளுக்குன்னா எப்படி இருக்குது இல்லையா? எல்லாரும் இருக்கிறாங்க, அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிங்க, ஏதோ ஒரு ஃபேமிலியில் உங்களுக்கு பிள்ளைங்க எல்லாம். அவருக்கு எல்லாமே தமிழ்நாட்டு இல்லையா? இன்னொன்று பிள்ளை கூட இல்லையா? அவருக்கு இருக்கிற வைராகி என்ன மாதிரி? யாரையா அது 3 வருஷத்தை டிவோர்ஸ் பண்ணுது? கொஞ்சம் கூப்பிட்டுட்டு போங்க என்கிட்டன்றார். அவன் அல்லேலூயா. குழந்தை இல்லைன்னா இல்லை, இயேசு இருக்கிறார் எனக்காக. அவன் அல்லேலூயா. இன்னைக்கு எப்படியாப்பட்ட விடுதலையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவன் நல்ல கையை தட்டுவீங்க நான் நினைச்சேன். அவன் அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. பைபிள் சொல்லுது ரோமர் 6:14 சொல்லுது for sin shall no longer be your master. ரோமர் 6:14 நான் வாசிக்கிறேன். for sin shall no longer be your master. அப்படின்னா பாவம் இனி உங்களுக்கு என்னவா இருக்காதா? தலைவனா இருக்காது, எஜமான. ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம். உங்களுக்கு எஜமானா இருக்காது. மரணத்தை ஜெயித்த இயேசு தான் உனக்கு எஜமானா இருப்பார். ஆமென். அல்லேலூயா.
சில பேருக்கு எல்லாம் இருக்கும், விடுதலை இல்லை. என்னென்னலாம் கேட்குவாங்க தெரியுமா? எனக்கு இந்த கஷ்டத்துலேருந்து விடுதலை இல்லை, எனக்கு இந்த வேலையிலேருந்து விடுதலை இல்லை, எனக்கு இந்த பண நெருக்கத்துலேருந்து விடுதலை இல்லை, எனக்கு வியாதியில். நான் சொல்லிட்டா வியாதி இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கவலைப்படாதீங்க. ஆனால் அந்த வியாதின்ற மைண்ட் செட் ஆண்டவர் எடுத்துருவார். கடன் இருக்கும், ஆனால் அது அவ்வளோ பெரிய விஷயமா உங்களுக்கு ஆண்டவர் காட்ட மாட்டார். நம்ம சபையில் இருக்கிறாங்க 10 லட்சம் கடன், 5 லட்சம் கடன், இதெல்லாம் ஆண்டவர் எப்படி தீர்த்தாருன்னே தெரியல. நேற்று நினைக்கிறேன், லாஸ்ட் வீக் நினைக்கிறேன், ஒரு ஃபேமிலிக்கிட்ட பேசியிருக்கும் போது ஜெபம் பண்ண வந்தாங்க, ஆட்டோக்காக ஜெபம் பண்ண வந்தாங்க. புது ஆட்டோ வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு, சரி ஜெபம் பண்ணலான்னு போன பிறகு, ஐயா கொஞ்சம் ப்ரேயர் பண்ணுங்க ஐயா அப்படின்னாங்க. இன்னத்துக்காக ப்ரேயர் பண்ணுமா அப்படின்னு. எங்களுக்கு 50,000 ரூபாய் கடன் இருக்குது. நான் சொன்னேன், டிப்ஸுமா அதெல்லாம் ஜீசஸ்ஸு, நீ நம்ம பெரிய எப்படி பெருசாக இழுக்கிற, 50,000 ரூபாயில் பெரிய மேட்ரே இல்லை ஆண்டவருக்கு. அல்லேலூயா. 50,000 ரூபாய் பெருசாக நினச்சிங்கன்னா கடவுள் ரொம்ப சின்னதாக தெரிவார். உங்கள் ஆட்டிடியூடு மாறிக்கணும். 50,000 ரூபான்னு எடுக்க வராது, 50,000 ரூபாய் அது 50 ரூபாய் மாதிரி மாறணும். ஒரு ஊழியக்காரர் என்னை பார்த்து சொன்னார், ஐயா அதை பணமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கர்த்தருடைய மதிப்பு தெரியாது, அதை பேப்பராக பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய மதிப்பு உங்களுக்கு தெரியும் அப்படின்னாரு. ஆமென். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. நீங்கள் யோசித்து பாருங்கள், சில பேருக்கு எல்லாமே இருக்கும் ஆனால் ஃப்ரீடம் இருக்காது. நான் இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்ல ஆசைப்படுறேன், இயேசு ஒருத்தர் உங்களுக்குள்ளே இருந்தா, யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, என்ன இருக்குதோ உங்கள்கிட்ட இல்லையோ எனக்கே தெரியாது, உங்கள்கிட்ட ஒன்று மாற்றம் கன்ஃபார்மாக இருக்கும். என்ன தெரியுமா? விடுதலை. ஆமென். கர்த்தர் பார்த்துக்குவார். அலை வருது, புயல் வருது, காற்று வருது, ஆனாலும் கர்த்தர் என் படைகளை இருக்கிறார். என்னை கரையோரமாக எங்கள் அப்பா கொண்டு போவார். ஆமென். அல்லேலூயா. எவ்வளோ பேர் சொல்கிறீங்க அல்லேலூயா? ஒருவேளை நீங்கள் லோன் நல்லா கட்டப்பட்டு இருக்கலாம். You've been controlled by some loan without your knowledge. உங்களுக்கு தெரியாமல் சில லோனில் மாட்டின்னு இருக்கலாம், சில கடத்தில் மாட்டின்னு இருக்கலாம். கவலைப்படாதீங்க, He will set you free. ஆமென். அல்லேலூயா. நாங்கள் கூட ஒரு நாள் அப்படி தான் இருந்தோம். சரிங்களா? நாங்கள் எடுத்ததுமே ஆண்டவர் எங்களுக்கு அப்படியே மேலே கொண்டு வரல. நாங்கள் இன்னும் மேலே வரல, ஆனால் ஒரே பர்சன்ட் தான் ஆண்டவர் மேலே கொண்டு வந்தார். எங்களுக்கு எப்படின்னா, பழைய வாழ்க்கையை காட்டிலும் இப்போ இந்த ஒரே ஒரு பர்சன்ட்டை பார்க்கும்போது we are so happy. ஆமென். அல்லேலூயா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கேயோ அழிஞ்சு போகிற குடும்பம், கட்டப்பட்ட குடும்பம், இன்னைக்கு விடுதலையோடு ஆண்டவரை துதிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவேன் எப்போவுமே. என்ன தெரியுமா ஜெபம் பண்ணுவேன்? ஆண்டவரே, சமூகத்துக்கு வர்றதுக்கு எனக்கு வேலையில் லீவ் இல்லைப்பா. 31st நைட்டு எல்லாரும் வேலைக்கு சர்ச்சுக்கு போவாங்க, நான் ரசிக்கப்பட்டு வேலைக்கு போவேன். ஏன்னா நான் போயின்கிற வேலை வந்து ட்ராவல்ஸ்லாம் 31st நைட் ட்ராவல் பண்ணுவாங்க எல்லாரும். சரி, எனக்கு லீவே கொடுக்க மாட்டாங்க, ஆனால் டபுள் சேலரி. எனக்கு சேலரி அவ்வளோ ஆசையாக இருக்காது. எனக்கு ஆண்டவரை ஆராதிக்கணும், நைட்டெல்லாம் தேவ சமூகத்தில் இருக்கணும். நான் வீடியோ காலில் வந்து ப்ரேயர் நடந்துன்னு இருக்கோம், அது பார்த்துன்னு உக்காந்துன்னு இருப்பேன். அப்புறமா பிரேக் எடுத்து போய் அழுவேன் ஆண்டவர்கிட்ட, ரெஸ்ட் ரூமில் போய் அழுவேன். நான் தப்பான வழிக்கு கேட்கல, ஆண்டவரை உன்னை ஆராதிக்கிறதுக்காக வரணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் என்னால் முடிய மாட்டேங்குது. ஆனால் ஆண்டவர் எனக்கு சொன்னார், கொஞ்சம் பொறுமையாயிடுறா, நான் விடுதலை ஆக்கினா என்ன மாதிரி விடுதலை தருவேன்? கம்ப்ளீட் விடுதலை. அல்லேலூயா. ஃபஸ்ட்டெல்லாம் நான் என்னத்துக்காக ப்ரேயர் பண்ணேன்? தேவ சமூகத்துக்கு வந்து உக்காந்து அவருடைய வார்த்தையை கேட்கணும்னு. இன்றைக்கி பாருங்களேன், நான் அந்த மாதிரி உக்காந்து இருக்கிற அளவுக்கு கர்த்தர் செய்யலை. இன்றைக்கி அவருடைய ஊழியத்தை செய்ய கர்த்தர் விடுதலையோடு செய்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் நினைச்சுன்னு இருக்கலாம், ஆண்டவரே கர்த்தாவே எனக்கு ஒரு விடுதலை கொடுத்தீங்கன்னா நானும் உங்ககிட்ட வந்து ஊழியம் செய்ய ஆசைப்படுறேன். தருவார். ஆமென். அல்லேலூயா. எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி நிற்கிறார். உங்கள் வாழ்க்கையில் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அழகாக உன்னை ஊழியத்துக்கு திருப்புவார். ஆமென். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. முதலாவது உங்களுக்கு எங்கே விடுதலை ஆக்குவார்னா, உங்கள் சிந்தனையில் தான் விடுதலை. ஒரு மனுஷனுக்கு முக்கியமாக கட்டப்படுற இடம் எது தெரியுமா? அவங்க தாட்ஸ் தான். இஃப் யுவர் மைண்ட் இஸ் நாட் கிளியர், யுவர் டே வில் நாட் பி கிளியர். நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு உங்கள் மைண்டு கட்டப்பட்டு இருந்துச்சுன்னா அந்த டே நீங்கள் பாருங்கள், ஒருவேளை நீங்கள் கோபமாக எழுந்திரிச்சிங்கன்னா அந்த நாள் முழுவதுமாக எல்லாருமேலேயும் கோபமாக இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு தெரியும், ஏன்னா ஆல்ரெடி என்ன பண்ணிக்கிறார் ஆண்டவர்? விடுதலையாக. ஏப்ரல் மாதம் முழுவதுமாக ஏசப்பா என்னை நடத்தினார். மே மாதத்தை கூட ஏதோ சில காரியங்கள் இருக்கலாம், நான் ரெண்ட்டு, என் சேல்ரி, என் ஃபேமிலி, என்னுடைய குழந்தைங்களுக்கு இப்போ வந்து நீங்கள் ஃபீஸ் கட்டின மாதிரி ஒரு கவலை இருக்கும். இதை நான் எப்படி செய்வேன்? ஒன்றுமே செய்யாதீங்க, எல்லாம் அவர் செய்வார். ஆமென். அல்லேலூயா. ஏற்ற நேரத்தில் அவரே கதவுகளை திறப்பார். எவ்வளோ பேர் நம்புறீங்க? பைபிள் சொல்லுது, நான் கதவாக இருக்கிறேன். He is the door என்றார். சில இடத்துல கதவு இருக்கும், சில இடத்துல இவரே கதவாக இருப்பார். ஆமென். அல்லேலூயா. தட்டுங்கள்
திறக்கப்படும். அப்படின்னா நீங்கள் கேளுங்க, கண்டிப்பாக திறப்பார். நம்ம சபையில் இருக்கிறாங்க, ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் ஃப்ரீயாக கர்த்தர் கட்டிக்கிறார். யூனிஃபார்ம் எல்லாம் கர்த்தர் ஃப்ரீயாக வாங்கி கொடுத்துருக்கிறார். காரணம் எத்தனமா? விடுதலையின் தேவன் அவர். உன் பாரத்தை எல்லாம் விடுதலை ஆக்குவார். ஆமென், அல்லேலூயா. உன் மனசில் இருக்கிற ஏக்கங்கள், கவலைகள் எல்லாத்தையுமே கர்த்தர் விடுதலை ஆக்குவார். ஒரு நாள் விடுதலையோடு ஆண்டவருக்காக நான் ஊழியம் செய்வேன் என்று நம்புறவங்க மாட்டோம். நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆமென், அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் உங்கள் மைண்டை விடுதலை ஆக்குனானா அப்புறமா உங்கள் ஃபேமிலியை விடுதலை ஆக்குவார். குடும்பம் முழுவதுமாக பாவத்தினால கட்டப்பட்டுக்கலாம். சின் will no more be a master in your family. சில ஃபேமிலியிலலாம் பார்த்தீங்கன்னா அது அப்படியே ரூல் பண்ணின்னு இருக்கும். ஒரே ஒருத்தர்னால பிரச்சனையை உண்டாக்கி நிற்கும். ஆனால் பைபிள் சொல்லுது, இயேசு உனக்குள்ளே வந்தார்னா உங்கள் வீட்டுக்குள்ளேயே வருவார். ஆமென், அல்லேலூயா. வந்தார்னா எல்லாரையும் தொடுவார். ஆமென், அல்லேலூயா. எவ்வளோ பேருக்கு தெரியுது ஆண்டவர் தொடுவார்ட்டு? எங்கள் குடும்பத்தை எப்படியெல்லாம் மீட் பண்ணிக்கிறார் தெரியுமா? எப்படியெல்லாம், அதுக்கு தான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அவரை மாதிரி ஒரு மாஸ்டர் பிளான் யாரும் போட மாட்டாங்க. ஆமென். எங்கள் மம்மியை வந்து பக்கத்தில் ஒரு ஷெக்கினா சர்ச் இருந்துச்சு, அங்கே எங்கள் மம்மி ரட்சிக்கப்பட்டாங்க. அங்கேருந்து அடுத்தது வந்து எங்கள் ஃபஸ்ட் அக்கா, அடுத்தது வந்து எங்கள் செகண்ட் அக்கா, மூணாவது அக்காவோ செகண்ட் அக்காவோ ஒரே டைம் தான். நாங்கள் 3 பேரும் ஒரே டைம் தான் ரட்சிக்கப்பட்டோம். நாங்கள் ரட்சிக்கவே படல, எங்கள் மம்மி தான் உண்மையாக ரட்சிக்கப்பட்டாங்க. கர்த்தர் பார் எப்படி பிடிக்கிறார் எல்லாருமே, ஒருத்தரையாக என்ன பண்ணிக்கிறார், ஆண்டவர் தொட்டுன்னு இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கி பாருங்களேன், குடும்பத்தோடு நாங்கள் என்ன பண்ணிக்கிறோம், இயேசுக்காக வாழணுன்ற ஒரு வைராகியம். காரணம் என்ன தெரியுமா? ஒருத்தர் ஆண்டவர் பிடிச்சார்னா எல்லாரையும் கர்த்தர் பிடிப்பார். ஆமென், அல்லேலூயா. சொந்த போயிடாதீங்க, என் ஃபேமிலியில் இவர் ரட்சிக்கப்படல, என் மனைவி ரட்சிக்கப்படல, என் கர்த்தர் என் பிள்ளைகளை தொடணும். கொஞ்ச நாள் இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு கொஞ்ச நாள் டைம் ஆகும். ஏற்ற நேரத்தில் கர்த்தர் விடுதலை ஆக்குவார். நீங்கள் பேச மாட்டீங்க, அவங்களே கர்த்தர் பேச வைக்குவார். ஏன்னா விடுதலை என் தேவன் அவங்களுக்குள்ளே பேச ஆரம்பிச்சிடுவார். ஆமென், அல்லேலூயா. சபையை வேண்டான்னு சொன்னுங்க, சபைக்கு வரவாங்க. ஆமென். எவ்வளோ பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. கடவுளே இல்லைன்னு சொன்னங்கெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு நாள் வரும். பைபிள் சொல்ல எல்லா முழங்கால்கள் முடையும். ஆமென். எல்லா நாவுகள் அறிக்கை செய்யும். ஆமென், அல்லேலூயா. ஒருவேளை ஃபினான்ஸ்னால கட்டப்பட்டுக்கலாம், கஷ்டத்தில் கடத்தினால. இது நான் எப்படி கிளியர் பண்ணுறது? நீங்கள் கிளியர் பண்ணாதீங்க, அவர் பண்ணுவார். என்ன பண்ணுவார்? அவர் பண்ணுவார், அவர் பார்த்துக்குவார். அல்லேலூயா. 10 வருஷம் உங்களுக்கு லோன் டைம் கொடுத்துக்கலாம். ஆண்டவருக்கெல்லாம் 10 வருஷம்லாம் தேவையில்லை, ஜல்லி கட்டுவார். ஆமென், அல்லேலூயா. லோனே இல்லாதபடிக்கு ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் விடுதலையோடு ஒரு லைஃப்பில் செய்வார். ஆமென், அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. நம்ம சபையில் இருந்தாங்க, லோனு சில கிரெடிட்டுங்கெல்லாம் இருந்துச்சு. இன்றைக்கி விடுதலையோடு இருக்கிறாங்க. இன்றைக்கி காசு அப்படியே அவங்க வீட்டில் சேலரி அப்படியே நிற்கிது. காரணம் என்ன தெரியுமா? எல்லா ஓட்டையும் ஆண்டவர் மூடிட்டார். கையில் தண்ணி நிற்க மாட்டேங்குதுன்னு எதோ இடத்துல என்ன இருக்குது, போயின்னு இருக்குதுன்னு அர்த்தம், ஓட்டப்பையில். அதே மாதிரி உங்களுக்கு போயின்னு இருக்குதுன்னா ஓட்டப்பை இருக்குது. ஆனால் கர்த்தர் மூடுவார், விடுதலை ஆக்குவார். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் என்ன நம்புகிற மாதிரியே தெரியலையா? அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களாம் ஆளுகை சேர்க்கிறவர்கள். ஆமென். ஆண்டவருக்கு இன்னொரு பேர் இருக்குது, அவர் விடுதலையின் தேவன். ஆமென், அல்லேலூயா. சில கட்டுகள் இருக்குது, உங்களுக்கு தெரியாது அதெல்லாம் என்னன்ட்டு. பட் ஸ்பிரிச்சுவலாக நடக்கிறவங்களுக்கு மாற்றம் தான் தெரியும். they have been possessed. இவங்க என்ன ஆகிட்டுக்கிறாங்க? பிசாசுனால அடிமைத்தனத்துக்குள்ளே வந்திருக்கிறாங்க. ஆனால் பைபிள் சொல்லுது, ஆண்டவர் உனக்குள்ளே வந்தால் முதலாவது அந்த அடிமையிலேருந்து விடுதலை ஆக்குவார். ஆமென், அல்லேலூயா. இந்த ஏப்ரல் மாதம் முழுவதுமாக எதெல்லாம் அவங்களை அடிமை பண்ணி வைத்திருந்தோம், ஒரு பயம், ஆண்டவரே இதை நான் சொல்ல முடிய மாட்டேங்குது, இதுலேருந்து எனக்கு ஒரு பெரிய விடுதலை வேணும். பைபிள் சொல்லுது, ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் வந்தமே விடுதலை தான் தருவார். ஆமென், அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால தான் பைபிள் சொல்லி, இனி பாவம் உங்கள் குடும்பத்துக்கு என்னவா இருக்காதா? அதிகாரியாக இருக்காது. இயேசு தான் உன் வாழ்க்கையில் அதிகாரியாக மாறப்போகிறார். ஆமென், அல்லேலூயா. எல்லாம் அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து, பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் தான் என் அதிகாரி ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா. கிறிஸ்துவுக்குள்